கிரிக்கெட்ல ஆளையே கொள்ற அளவுக்கு போடப்பட்ட டாப் 3 டேஞ்சரஸ் பவுன்சர்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, 2019 ஆசஸ்ல புது கன்னா களமிறக்கப்பட்டார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அவருடைய பாலை எந்த ஒரு ஆஸ்திரேலிய பேட்டராலுமே எதிர்கொள்ளவே முடியல. ஸ்டீவ் ஸ்மித் உட்பட ஒரு பாலை பிடிச்சிட்டு இருப்பாருங்க. அப்ப 141 கிலோமீட்டர்ல ஆர்ச்சர் ஒரு பாலை வைப்பாரு. அது நேரம் ஸ்மித்துடைய கையிலேயே பட்டுரும். அவருக்கு ரியாக்ஷன் டைமே இருந்திருக்காது. அவருடைய கை பர்பிள் கலர்ல வீங்கியே போயிடும். சரி, அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆம் பேட் கட்டிட்டு தான் பேட்டிங் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுன்சர் ஒன்று வைப்பாருங்க. 148 கிலோமீட்டர்ல மூஞ்சி மேலேயே போய் பட்டிருக்கும் ஸ்மித்தோடைய மூஞ்சில. தலைமை அந்த இடத்துல சுருண்டு விழுந்துருவாரு. எந்திரிச்ச உடனே எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. கன்கஷன் டெஸ்ட்லயுமே ஃபெயில் ஆகிடுவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டே போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு பவுன்சர் அவருடைய தலையை பதம் பார்த்திருக்கும். நம்பர் 2, ஷோயிப் அக்தர் பால போட சொன்னா எரிகொண்டு எரிவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் 2004 சாம்பியன்ஸ் டிராஃபில வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நடந்த போட்டியில ஷோயிப் அக்தர் பிரைன் லாராவுக்கு ஒரு பால வச்சிருப்பாருங்க. 148 கிலோமீட்டர்ல ஒரு அணுகுண்டை வீச அது நேரா பிரைன் லாராவுடைய கழுத்து மேலேயே விழுந்திருக்குங்க. அந்த இடத்துல சுருண்டு விழுந்துருவாரு பிரைன் லாரா. அவர் எந்திரிக்கவே இல்லை. எல்லாருக்குமே பதட்டமாயிருச்சு. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ஓடி வந்து அவரை செக் பண்ணி பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நினைவு திரும்பி எந்திரிக்கவே செஞ்சாரு. அதுக்கப்புறம் தட்டு தடுமாறி தான் டக் அவுட்டை நோக்கி நடந்தே போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிவிட்டுருப்பாங்க. அதை பார்த்து ஷோயிப் அக்தர் பயந்தே போயிட்டாராமாம். கழுத்துல நல்ல வேலை பட்டுச்சு, கொஞ்சம் மேலே பட்டிருந்தாலுமே லாராவுடைய உயிர் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோயிப் அக்தரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. நம்பர் 3, 2018 நியூசிலாந்து பாகிஸ்தானும் ஒரு ஓடியை போட்டி ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப இமாம் உல்லாக் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி ஃபெர்கசன் இழுத்து ஒரு பவுன்சர் பாருங்க. அது நேரம் உள்ள கூடைய கிரில் மேலே போய் பட்டு இருக்கும். அதனால நில குழஞ்சு போய் கீழே விழுந்திருப்பாரு. சுயநினைவே இல்லாம படுத்து கிடப்பாருங்க. அதை பார்த்து எல்லாருமே பதறி போயிருவாங்க. பாகிஸ்தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஓடி வந்து அவரை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அவர் கொஞ்ச நேரம் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சுயநினைவு வந்து எந்திரிக்கவே ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரை ரிட்டையர்ட் அவுட் பண்ணி வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வெளியே வந்தாரு. அந்த அளவுக்கு அவர் கண்ணுக்கிட்ட அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு.